Dear 10th standard students, exercise 5.4 fourth sum. இதுல ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டு P யோட வேல்யூ நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது, அவங்க ஸ்ட்ரெயிட் லைனை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மாத்தி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஆர்டரா எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட் லைன் 1 and 2ன்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அதை என்ன செய்யணும், அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்க ஆர்டரா எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனை ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனை M1 எடுத்துக்கோங்க, செகண்ட் ஸ்ட்ரெயிட் லைனை M2ன்னு எடுத்துக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், அது பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த பெர்பெண்டிகுலர்னு சொன்னதுனால பெர்பெண்டிகுலர்னா அதோட ரூல்ஸ் என்னப்பா, M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப் M1 M2வையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். வாங்க இப்ப சம்முக்குள்ள போகலாம். கிவன்ல ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் இதை நம்ம எப்படி எடுக்க போறோம், ஸ்ட்ரெயிட் லைன் 1. அதுல என்ன கொடுத்திருக்காங்க, 12y ஈக்குவல் டு -p+3 இன்ட்டு x + 12. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆர்டர் மாறி இருக்கு. அப்ப நம்ம ஆர்டரா எழுதணும். ஆர்டர்னா என்ன, ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கணும், அடுத்து ஒய் இருக்கணும், அடுத்து கான்ஸ்டன்ட் இருக்கணும். இப்ப எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் எதை எடுத்து எழுத போறோம், எக்ஸ். அப்ப இந்த எக்ஸ் எப்படி இருக்குன்னா மைனஸ்ல இருக்கு. அப்ப மைனஸ்ல இருக்கும்போது அது இந்த சைடு வரும்போது எதா மாறிடும், பிளஸ்ஸா மாறிடும். அப்ப p+3 இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட் ஒய் பாருங்க, இதுக்கு சிம்பிள்லாம் மாத்தக்கூடாது, ஏன்னா இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு தான் இருக்கு. அப்ப +12y. இப்ப ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய +12 இந்த சைடு வரும்போது எதா மாறிடும், -12 ஈக்குவல் டு 0. ஆர்டரா இப்ப நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் என்னது, M1 நம்ம எடுத்துக்குவோம். ஸ்லோப் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அடுத்து இதுல பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ங்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல எக்ஸுக்கு முன்னால உள்ள டேர்ம். என்ன டேர்ம் இருக்கு, p+3. இதுல ஃபார்முலால என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்ப அதை விட்டுறக்கூடாது, -p+3 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ங்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒய்க்கு முன்னால இருக்கக்கூடிய நம்பர். என்ன நம்பர் இருக்கு, 12. இதான் என்னது, ஸ்லோப் M1. அடுத்த ஸ்ட்ரெயிட் லைனை எப்படி எடுக்க போறோம், ஸ்ட்ரெயிட் லைன் 2. அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 12x - 7y ஈக்குவல் டு 16. இதுவும் பாத்தீங்கன்னா 12x இருக்கு, -7y இருக்கு. அடுத்து எதை கொண்டு வரணும், கான்ஸ்டன்ட், அதாவது இந்த நம்பரை நம்ம இந்த சைடு கொண்டு வரணும். 12x - 7y + 16 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வர போறோம். அது எதா மாறிடும், -16 ஈக்குவல் டு 0. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் 2 ஓட ஸ்லோப்பை எப்படி எடுக்க போறோம், M2 மைனஸ் ஃபார்முலா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இப்ப இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது, இந்த எக்ஸுக்கு முன்னால இருக்கக்கூடிய நம்பர். என்ன நம்பர் இருக்கு, 12. M2 ஈக்குவல் டு என்ன, 12. ஃபார்முலால என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்ப -12 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ங்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நம்பர். என்ன நம்பர் இருக்கு, -7. இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்ப ஸ்லோப் M2 என்ன கிடைச்சிச்சு நமக்கு, 12/7. நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் the given straight lines
ஆர் பெர்பெண்டிகுலர். இப்போ பெர்பெண்டிகுலர்னா ரூல்ஸ் என்ன? m1 into m2 equal to -1. ஸ்லோப் m1 என்ன கண்டுபிடிச்சோம்? minus p plus 3 by 12 into m2 என்ன கண்டுபிடிச்சோம்? 12 by 7 equal to -1. இந்த 12 இந்த 12 கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த 7 எங்க வந்துரும்? இந்த சைடு கிராஸ்ல மல்டிப்ளைல வந்துரும். மைனஸ் p plus 3 equal to -1 into 7 minus p plus 3 equal to இது -1 இது +7. அப்ப மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 1 into 7 7. இதுல இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ p plus 3 equal to 7 கிடைச்சிச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் p யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப p equal to 7 plus 3 equal to இந்த சைடு வரும்போது எதா மாறிடும்? -3. அப்ப p equal to 7 minus 3 4. p யோட வேல்யூ என்னப்பா கண்டுபிடிச்சோம்? 4. இது மாதிரி ஃபைண்ட் p ஃபைண்ட் a அது மாதிரி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்ற சம் எதா இருந்தாலும் ஒமிட் பண்ணாம பார்த்துட்டு போங்க. அதுல ஒரு 2 சம்னாலும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.